சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துவனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம். நாம் 2 நாளாகமும் 18வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது யோசபாத்தின் வீழ்ச்சியின் ஆரம்பத்தை பார்க்கின்றோம். ஆனால் இதன் தொடக்கம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தில் காண்கின்றோம். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். அவன் ஆகாப்புடன் சம்பந்தம் கலந்தான். ஒரு சிறிய தவறு பிற்பாடு ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி திரளான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. பண ஆசை அதன் பெருக்கத்தின் மோகத்தை பயன்படுத்தி சத்ரு அவனை பலவீனப்படுத்தினான். சாத்தான் சிறு வழியாய் உள்ளே புகுந்து முழுவதுமாக ஆட்கொள்ளுவான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் எல்லா இஸ்ரவேலின் ராஜாவை காட்டிலும் பொல்லாப்பானதை செய்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30லிருந்து 33வது வசனம் வரை அப்படிப்பட்ட நபருடன் சம்பந்தம் கலந்தான். ஜனங்களில் அநேகர் ஒரு வளர்ச்சியை எட்டுகிற போது தங்கள் வளர்ச்சிக்கேற்ற அதே அந்தஸ்து உள்ளவர்களை நாடுகிறதை உலக பிரகாரமாக நாம் பார்க்கின்றோம். அதையே அநேகர் விரும்புகிறார்கள். அதே போல்தான் இங்கும் நடக்கிறது. பல கேளிகை விழாக்களில் கலந்து கொண்டு எனக்கு இன்னாரை தெரியும் என்று வாருங்கள், நாம் பிரச்சனை எதுவானாலும் பேசி வியாபாரம் செய்யலாம் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நடவடிக்கை இந்நாளில் விசுவாசிகளிடமும் ஊழியர்களிடமும் மலிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் மற்றவரின் காரியங்களிலே இப்படியாக உலக பிரகாரமாக நுழையும் போது நம் ஜெப வாழ்வு நாளுக்கு நாள் குறைகிறது. உலக பிரகாரமான வழிகள் உபாயங்களை அணுகி உலகத்தோட சமரசமாகி விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையில் கவனம் நாளுக்கு நாள் சிதறுகிறதை நாம் பார்க்கலாம். அநேக கர்த்தரின் ஊழியர்கள் உலக பிரகாரமான வழிகளை தங்கள் ஊழியங்களிலே கொண்டு வந்து விடுகிறார்கள். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய பெரிய வீழ்ச்சியை நம்முடைய வாழ்வில் கொண்டு வரும்.